வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சர்க்கார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக்கனாமிக்ஸ்ல வருவாய் ஆதாரங்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. அந்த டாபிக் ரிலேட்டடா 10th ஸ்டாண்டர்ட்ல அரசாங்கமும் வரிகளும் அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போறோம். 12th ஸ்டாண்டர்ட்ல தேசிய வருவாய் அப்படிங்கிற லெசன் வந்து ஆல்ரெடி நான் வீடியோவா போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அதையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். ஓகே, இப்போ இந்த லெசன்ல என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இதுல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதுல வந்து நம்ம முக்கியமா வரிகள் என்னென்ன, எதுக்காக விதிக்கப்படுது, வரிகளுக்கும் கட்டணங்களுக்கும் இருக்க வித்தியாசம் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுல வந்து பாத்துட்டோம்னா வரி அப்படிங்கிறது எதுக்காக ஃபர்ஸ்ட் அப்படின்னா அரசாங்கத்தோட நிதிநிலை ஆதாரத்தை உயர்த்துறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் வரி. இதுல நேர்முக வரி வந்து தனிநபரோட வருமானத்திலையும், மறைமுக வரி வந்து பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதும் விதிக்கப்படுது. இது மூலமா தான் அரசாங்கம் வந்து நிதி ஆதாரங்களை திரட்டுது. ஸோ நம்ம நாட்டுல வந்து நேர்முக வரியும் இருக்கு, மறைமுக வரியும் இருக்கு. ஸோ வளர்ச்சி கொள்கையில அரசாங்கத்தோட பங்கு என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா இதுல வந்து பாதுகாப்பு மற்றும் இராணுவ செலவுகள் எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே வந்து அரசாங்கம் தான் பொறுப்பு. ஸோ அதுக்கு செலவு பண்றதுக்கு எல்லாமே அரசாங்கம் வந்து இந்த வரி தொகையை சார்ந்துதான் செயல்படுது. அதே மாதிரி அயல்நாட்டு கொள்கை, அயல்நாட்டு கொள்கையில பார்த்துட்டோம்னா அங்க அதாவது இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட், ஓகேங்களா, மூலதனம் மற்றும் உழைப்பை பரிமாற்றம் செய்வது மூலயமா தான் நம்மளோட நாட்டுல பொருளாதார ரீதியான உறவுகளை அயல் நாட்டுகளோட பராமரிக்க முடியும் அப்படிங்கிறது தான் மத்திய அரசாங்கத்தோட ஒரு கொள்கையா இருக்கு. அதே மாதிரி அப்பப்போ தேர்தல்கள் வந்து நடக்குது இல்லையா, இந்த மாதிரி தேர்தல்கள் நடத்துவதற்கான செலவினங்களும் இந்த மாதிரியான அமௌண்ட்ல இருந்து தான் எடுத்துக்கிறாங்க. இப்ப மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் நாடு முழுமைக்குமான தேர்தலை வந்து நடத்துது. மாநில அரசுகள் வந்து இந்த உள்ளாட்சி மன்றங்களுக்கு ஆன தேர்தல்களை வந்து நடத்துது. சட்டமன்ற ஒழுங்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த அதாவது நடுவண் அரசு, மத்திய அரசு அப்புறம் மாநில அரசு ரெண்டுமே வந்து நம்மளோட உரிமைகள் சொத்துக்களை வந்து பாதுகாப்பதற்கும் நம்மளோட பொருளாதாரம் மற்றும் சமூகத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கும் ஏராளமான சட்டங்களை இயற்றிருக்கு. அதுல முக்கியமா காவல்துறை வந்து மாநிலங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கு. பொது நிர்வாகம் மற்றும் பொது பண்டங்களை வழங்குதல்னு பார்த்துட்டோம்னா அரசாங்கம் வந்து பொதுவா பல்வேறு துறைகள் மூலமா பொருளாதாரத்தை வந்து உயர்த்துது. அது பார்த்துட்டோம்னா வருவாய்த்துறை, பள்ளிகள், மருத்துவமனைகள், கிராம வளர்ச்சி, அப்புறம் நகர்ப்புற வளர்ச்சி. இந்த பள்ளிகள், கல்விக்கான ஒதுக்கீடுகள், அந்த அமௌண்ட் எல்லாமே இந்த வரிகளை நம்பிதான் கவர்மெண்ட் வந்து இருக்கு. ஸோ இது மூலயமா கிடைக்கக்கூடிய வருமானத்தின் மூலயமா தான் கல்வி வளர்ச்சி துறைக்கும் மற்ற சில கிராம வளர்ச்சிக்காகவும் ஊரக வளர்ச்சிக்கான நலத்திட்டங்களுக்கும் கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணுது. வருமான மறுபகிர்வு மற்றும் வறுமை ஒழிப்புக்கு இந்த மாதிரி திரட்டக்கூடிய வரி ஆதாரங்கள்ல வந்து கவர்மெண்ட் வந்து செலவிடுது. அதுலயும் பார்த்துட்டோம்னா உணவு, தங்குமிடம், உடை, கல்வி, சுகாதார பாதுகாப்பு, அப்புறம் வந்து மாத வருமானம், இதுக்கான செலவுக்காக ஏழைகளுக்கு அந்த பணத்தை வழங்குறதுக்காக தான் அரசாங்கம் வந்து செலவு பண்ணுது. ஸோ இந்த வரிகள் மூலமா கிடைக்கக்கூடிய பணத்தை வந்து இதுக்கெல்லாம் செலவு பண்றாங்க. பொருளாதாரத்தை ஒழுங்குபடுத்துறதுல பார்த்துட்டோம்னா நடுவண் அரசு வந்து பணத்தின் அளிப்பு, வட்டி வீதம், பணவீக்கம் மற்றும் அந்நிய செலாவணி இந்த மாதிரி நேரத்துல வந்து மைய வங்கி மூலமா கட்டுப்படுத்துது. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த அமைப்பு தான், அந்த பேங்க் தான் இது எல்லாத்தையுமே வந்து கட்டுப்படுத்துது. இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் செபி அப்படின்னு சொல்லக்கூடியது, அதே மாதிரி இந்திய போட்டி ஆணையம் சிசிஐ அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த ரெண்டும் வந்து முகவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான முகவர்கள் மூலமாகவும் மத்திய அரசு வந்து பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துது. இப்போ வரி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். வரி அப்படிங்கிற சொல் வந்து வரி விதிப்பு அப்படிங்கிறதுல இருந்து பெறப்பட்டது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மதிப்பீடு அப்படின்னு அர்த்தம். ஸோ வரி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா மதிப்பீடு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ வரி விதிப்பு முறை வந்து நல அரசு அப்படிங்கிற கருத்தை மையமா கொண்டு செயல்படுது. ஸோ வரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு கட்டாய கட்டணம். அதாவது மக்கள் வந்து எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம கவர்மெண்ட்டுக்கு செலுத்தக்கூடியதுதான் வரி. ஆனா கட்டணம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் வேணும் அப்படின்னா நம்ம கட்டணத்தை செலுத்தி அதை நம்ம பண்ணிக்கிறோம். ஆனா வரிங்கிறது அப்படி கிடையாது. நம்ம யூஸ் பண்றோமோ இல்லையோ அதுக்கான கட்டணத்தை செலுத்தணும் அப்படிங்கிறது தான் வரி.
ஸோ அந்த வரி அமைப்பு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஆடம் ஸ்மித்ல இருந்து பல பொருளாதார வல்லுநர்கள் வந்து வரி விதிப்பு கொள்கையை கொடுத்திருக்காங்க. இதுல பொதுவான விதிகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சமத்துவ விதி. இந்த வரி வந்து ஒரு கட்டாய கட்டணம் அப்படிங்கிறதுனாலையும் வரி வந்து எல்லாருக்கும் சமத்துவமா இருக்கணும். அதாவது இப்ப பணக்காரர்கள் வந்து அதிகமா வரி செலுத்த வேண்டியிருக்கும், ஏழைகள் வந்து குறைந்த அளவு வரி செலுத்த வேண்டியிருக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து வருமான வரியை சொல்லலாம். இப்போ எவ்வளவு வருமானம் வாங்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட வரி வந்து அதிகமாகும். கம்மியான வருமானம் இருந்தா கம்மியான வரி விதிக்க வேண்டியதா இருக்கும். ஸோ ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் ஒரு சமத்துவத்தை கொடுக்கறதுக்காக இந்த வரி வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து சமத்துவ விதி. உறுதி விதி அப்படிங்கிறது என்னன்னா, ஒவ்வொரு அரசாங்கமும் வரி முறையை முன்கூட்டியே அறிவிக்கணும். ஸோ எவ்வளவு வரி செலுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து கவர்மெண்ட் வந்து முன்கூட்டியே அறிவிக்கணும். நீங்க கண்டிப்பா இவ்வளவு வரி செலுத்தியே ஆகணும் அப்படிங்கிறது. அதுதான் வந்து உறுதி விதி. சிக்கன மற்றும் வசதி விதி அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இப்போ வந்து வரி செலுத்துறதுக்கான வழிமுறையை வந்து ஈஸி பண்றது. ஸோ இதுல வந்து என்ன ஆகும்னா, வரி செலுத்துவோருக்கான செலவு அப்புறம் வரி வசூலிப்போருக்கான செலவு ரெண்டுமே வந்து குறையும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வருமான வரி பார்த்துட்டோம்னா நம்மளோட சம்பளத்திலே பிடிச்சுப்பாங்க. அப்ப வந்து வரி செலுத்துறவங்களும் தனியா போய் வரி கட்டணும்னு அவசியம் கிடையாது. கலெக்ட் பண்றவங்களும் இவங்க கிட்ட இருந்து தனியா கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதுதான் வந்து வசதிக்கான வரி அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து சிக்கன மற்றும் வசதி விதி அப்படின்னு சொல்லப்படுது. உற்பத்தி திறன் மற்றும் நெகிழ்ச்சி வரி அப்படின்னா என்னன்னா, இப்போ நிறைய வரிகளுக்கு பதிலா அதிக வரி வருவாயை பெறக்கூடிய சில வரிகளை தேர்வு செய்யறது வந்து உற்பத்தி திறன் வரி. அதாவது எல்லாத்துக்கும் வரி போடாம எதுக்கு வரி போட்டா அதிகமான வருவாய் வருமோ அந்த சில பொருட்களுக்கு மட்டும் வரி போடுறது, அது வந்து உற்பத்தி திறன் வரி. நெகிழ்ச்சி வரி அப்படிங்கிறது என்னன்னா, மக்களோட வருமானம் அதிகரிச்சா தானாகவே அதிக வரி வருவாயை செலுத்தக்கூடிய வகையில வரி அமைப்பும் வடிவமைக்கப்படணும். அதுதான் நெகிழ்ச்சி வரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்ததான் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. பேராசிரியர் செலிக்மேன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வரி அப்படிங்கிறது ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தக்கூடிய செலுத்துதொகை. அரசிடமிருந்து எந்தவித நேரடி நன்மையும் எதிர்பார்க்காம கட்டாயமா செலுத்த வேண்டியதுதான் வரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் யாரோடது அப்படின்னா செலிக்மேனோடது. வரி ஏன் விதிக்கப்படுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, மக்களுக்கான செலவினங்களை அரசு வந்து செய்யறது. சில பொருளாதார உள்கட்டமைப்பு, அதாவது போக்குவரத்து, துப்புரவு, பொது பாதுகாப்பு, கல்வி, உடல் நலம், இராணுவம், அறிவியல் ஆராய்ச்சி, கலாச்சாரம், கலைகள், பொதுப்பணிகள், பொது காப்பீடு, இது எல்லாமே அரசாங்கத்தோட செயல்பாடுகள். ஸோ இதோட நிதித்திறன் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வரிகளை வந்து உயர்த்துறாங்க. ஸோ வரிகளை உயர்த்துவதற்கான அரசாங்கத்தோட திறனை வந்து நிதித்திறன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் இந்த வரி விதிப்போட வேர்கள் வந்து எதுல இருந்து நமக்கு கிடைச்சிருக்குன்னா, மனுஸ்மிருதி மற்றும் அர்த்த சாஸ்திரம், இந்த 2 நூல்கள் எழுதப்பட்ட காலத்துல இருந்தே இந்த வரி அப்படிங்கிறது பின்பற்றப்பட்டிருக்கு. தற்கால இந்திய வரிமுறை அப்படிங்கிறது வந்து பண்டைய கால வரிமுறையை அடிப்படையா கொண்டிருக்கு. இப்போ வரிகளோட வகைகள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நேர்முக வரி. நேர்முக வரி பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? பேராசிரியர் ஜே.எஸ். மில்லின் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நேர்முக வரி அப்படிங்கிறது யார் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவரே அவ்வரியை செலுத்துவது. வரி செலுத்துபவரே வரி சுமையை ஏற்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நேர்முக வரி. இதே வரி செலுத்துபவர் ஒருத்தர், வரி விதிக்கப்பட்டவர் ஒருத்தர் அப்படின்னா அது வந்து மறைமுக வரி அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்ப நேர்முக வரிக்கு என்ன எடுத்துக்காட்டுனா, வருமான வரி, சொத்து வரி, அப்புறம் நிறுவன வரி, இது எல்லாமே நேர்முக வரிக்கு எடுத்துக்காட்டு. இந்தியாவுல முதலா வருமான வரி வந்து 1960ஆம் ஆண்டு சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறவரால அறிமுகப்படுத்தப்பட்டது. இது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். புக் பேக்லயும் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்காக விதிக்கப்பட்டது அப்படின்னா, 1857ல ஒரு பெரும் கழகம் வந்திருக்கும் இல்லையா, அந்த கழகத்துல ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்டுறதுக்காக அரசாங்கம் மூலம் போடப்பட்ட ஆணை தான் இந்த வரி விதிப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியாவுல வருமான வரி எப்போ வசூலிக்கப்படுதுன்னா 1860ல. ஸோ இது உங்களுக்கு ஞாபகம் இல்லாட்டி இந்த பெரும் கழகம் அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரும் கழகம் நடந்து 3வது வருஷம் வரி விதிச்சிருக்காங்க அப்படிங்கறது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்து வருமான வரி அப்படின்னா என்னதுன்னா மிக முக்கியமான ஒரு நேர்முக வரியை வந்து வருமான வரியா சொல்லலாம். இது வந்து தனிநபர் மீது போடப்படுவது. அதாவது அவங்களோட வருமானத்தோட அடிப்படையில வருமானம் அதிகரிச்சா அவங்களோட வரி கட்டக்கூடிய அளவும் அதிகரிக்கும். சோ அது வந்து வருமானத்தை பொறுத்து மாறுபடக்கூடியது. அடுத்து நிறுவன வரி அப்படிங்கிற போது பார்த்துட்டோம்னா ஒரு நிறுவனத்துல நிறைய பங்குதாரர்கள் இருப்பாங்க இல்லையா? சோ அவங்க பங்குதாரர்கள் இருந்து தனி நிறுவனங்களா இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு விதிக்கப்படுறதுதான் இந்த நிறுவன வரி. இந்த வரி வந்து வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு பெரும் வருமானத்தோட மீது விதிக்கப்படுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிறுவனத்தோட வருமானம் 50 கோடிக்குள்ள இருந்துச்சுன்னா அது இந்திய நிறுவனமா இருந்தா 25% வரி கட்டணும். அயல் நாட்டு நிறுவனங்கள்லாம் 40% வரி கட்டணும். இது 50 கோடிக்கு மேல இருந்தா இந்திய நிறுவனமா இருந்தா 30% வரி கட்டணும். அயல் நாட்டு நிறுவனங்கள் 40% வரி கட்டணும். அடுத்து சொத்து வரி அல்லது செல்வ வரி. இது வந்து தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் மீது விதிக்கப்படக்கூடிய வரி. இந்த சொத்து வரி வந்து தனிநபர் மீதும் விதிக்கப்படலாம், இல்ல நிறுவனங்கள் மீதும் விதிக்கப்படலாம். ஏன்னா நிறுவனம் அப்படிங்கிறது ஒருத்தரோட சொத்து அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாகுது. இப்ப ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்திய அரசாங்கத்துல 3 அடுக்கு வரி வந்து வசூலிக்கப்படுது. என்ன 3 அடுக்கு வரின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நடுவண் அரசால எளிதில் வசூலிக்கக்கூடிய வரிகள், அதாவது மத்திய அரசால எளிதில் வசூலிக்கக்கூடிய வரிகள். இந்தியாவுல கிட்டத்தட்ட அனைத்து நேரடி வரிகளுமே வந்து நடுவண் அரசால வசூலிக்கப்படுது. பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான வரி வந்து நடுவண் மற்றும் மாநில அரசாங்கத்தால வசூலிக்கப்படுது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. சொத்துக்களுக்கான வரி வந்து உள்ளூர் அரசாங்கத்தால வசூலிக்கப்படுது. இப்ப வீட்டு வரிலாம் நம்ம கட்டுறோம் அப்படின்னா அது மத்திய அரசு வசூலிக்காது, நம்ம அது உள்ளூர் வரியா தான் நம்ம வந்து செலுத்துவோம். அதே மாதிரி குடிநீர் வரி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து உள்ளூர் அரசாங்கத்தால வசூலிக்கப்படுது. இந்தியாவுல நேரடி வரிகளை விட மறைமுக வரி மூலமா அதிக வரி வருவாய் வந்து வசூலிக்கப்படுது. இந்தியாவுல முக்கிய மறைமுக வரிகள் வந்து பார்த்துட்டோம்னா சுங்க வரி மற்றும் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான மறைமுக வரியா இருக்கு. அடுத்து மறைமுக வரிகள். இப்போ ஒருவர் மீது விதிக்கப்படக்கூடிய வரிச்சுமை வந்து மற்றொருவருக்கு மாற்றப்பட்டால் அது வந்து மறைமுக வரி அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு எடுத்துக்காட்டு முத்திரை தாள் வரி, பொழுதுபோக்கு, அப்புறம் சுங்க தீர்வை, அப்புறம் ஜிஎஸ்டி. இது எல்லாமே முக்கியமான மறைமுக வரிகள். முத்திரை தாள் வரி அப்படிங்கிறது வந்து அரசாங்க ஆவணங்கள், அதாவது இப்ப திருமண பதிவு செய்யறோம் அல்லது சொத்து வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம், சொத்து தொடர்பான ஆவணங்கள், இல்லாட்டி ஒப்பந்த பத்திரங்கள், இந்த மாதிரி பத்திரங்கள் மீது விதிக்கப்படக்கூடிய வரி தான் முத்திரைத்தாள் வரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பொழுதுபோக்கு வரி, இந்த நேம் கேட்டாவே நமக்கு வந்து புரியுது. திரைப்படங்கள், அதே மாதிரி பொழுதுபோக்கு பூங்காக்கள், கண்காட்சிகள், விளையாட்டு அரங்கம், விளையாட்டு நிகழ்ச்சிகள், இதுக்கெல்லாம் நம்ம டிக்கெட் வாங்கும் போது வரி விதிப்பாங்க. சோ இது எல்லாமே வந்து பொழுதுபோக்கு வரி. சுங்க தீர்வு அல்லது கலால் வரி அப்படிங்கிறது வந்து உற்பத்தியோட இயக்கத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு உற்பத்தி பொருள் மீதும் விதிக்கக்கூடிய வரி. சோ அடுத்த பாயிண்ட் வந்து ஜிஎஸ்டி. அது ஜிஎஸ்டிங்கிறது வந்து ஒரு முக்கியமான மறைமுக வரி. இது வந்து இந்திய பாராளுமன்றத்துல மார்ச் 29, 2017 நிறைவேற்றப்பட்டது. சோ பாராளுமன்றத்துல எப்போ நிறைவேற்றினாங்க, எப்போ அமல்படுத்தினாங்க, இந்த 2 டேட்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நிறைவேற்றப்பட்டது வந்து மார்ச் 29, 2017. அமல்படுத்தப்பட்டது வந்து ஜூலை 1, 2017. ஓகேங்களா? இதோட குறிக்கோள் வந்து ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி அப்படிங்கிறது தான். இது வந்து மதிப்பு கூட்டு வரி, வேல்யூ ஆடட் டாக்ஸ், வேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேட் அப்படிங்கிறது பல முனை வரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து ஒரு முனை வரி. இதுதான் வேட்டுக்கும் ஜிஎஸ்டிக்கும் இருக்க வித்தியாசம். இப்போ இந்த ஜிஎஸ்டிலே வந்து 3 ஸ்டேஜ் வந்து இருக்கு. ஒண்ணு வந்து மாநில பண்டங்கள், அதாவது எஸ்ஜிஎஸ்டி, அதாவது மாநிலத்துக்குள்ள வசூலிக்கப்படக்கூடியது. இதுல என்னென்ன வரும் அப்படின்னா மதிப்பு கூட்டு வரி, விற்பனை வரி, கொள்முதல் வரி, பொழுதுபோக்கு வரி, ஆடம்பர வரி, பரிசு சீட்டு வரி மற்றும் மாநில கூடுதல் கட்டணம் மற்றும் வரிகள் எல்லாமே இந்த எஸ்ஜிஎஸ்டிக்குள்ள வந்துடும். அடுத்து சிஜிஎஸ்டி, மத்திய பண்டங்கள் மற்றும் பணிகள். இதுல வந்து பார்த்துட்டோம்னா மத்திய சுங்கத்தீர்வை, சேவை வரி, ஈடு செய் வரி, கூடுதல் ஆயத்தீர்வை, கூடுதல் கட்டணம், அப்புறம் கல்வி கட்டணம். இதுல வந்து இடைநிலை கல்வி மற்றும் மேல்நிலை கல்வி வரி, இது ரெண்டுமே வந்து சிஜிஎஸ்டிக்குள்ள வருது. அடுத்து ஐஜிஎஸ்டி.
ஐஜிஎஸ்டினா ஒருங்கிணைந்த பண்டங்கள், 2 மாநிலங்களுக்கு இடையே விதிக்கக்கூடியதுதான். ஓகேங்களா. இந்த ஜிஎஸ்டில வந்து மொத்தம் 4 முக்கியமான விகிதங்கள் வந்து இருக்கு. 5%, 12%, 18%, அப்புறம் 28%. இதுல முக்கியமா இந்த காய்கறிகள், தானியங்கள் இந்த மாதிரி அத்தியாவசியமான பொருட்களுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டில இருந்து வரி விலக்கு வந்து அளிக்கப்பட்டிருக்கு. அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டிய வந்து அமல்படுத்திய நாடு வந்து பிரான்ஸ். அது எந்த ஆண்டு அப்படின்னா 1954. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து டிஎன்பிசி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டியை அமல்படுத்திய நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்பட்ட கேள்வி. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த டாபிக், வரி எவ்வாறு விதிக்கப்படுது. ஸோ இதுல வந்து 3 பார்ட் வந்து இருக்கு. வளர்வீத வரி விதிப்பு, விகித வரி விதிப்பு, அப்புறம் தேய்வு வீத வரி விதிப்பு முறை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3 முறையில வந்து கவர்மெண்ட் வந்து வரி வந்து விதிக்கிறாங்க. இந்த வளர்வீத வரி விதிப்பு முறை அப்படின்னா என்னன்னா, வரியோட அடிப்படை தளம் அதிகரிக்கும் போது வரி விகிதம் அதிகரிக்குது. அதாவது இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து நம்ம இந்த வருமான வரியை வந்து சொல்லலாம். இப்போ நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வரியும் நம்ம அதிகமா கட்ட வேண்டி வரும். அதுதான் வந்து வளர்வீத வரி விதிப்பு முறை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 10,000 சம்பாதிக்கிறோம் அப்படின்னா வரி விகிதம் 10% இருக்கும். இதே 20,000னா 15% வரி, 30,000 அப்படின்னா 25% வரி. ஸோ அந்த மாதிரி இன்கம் வந்து அதிகமாக வரியோட பெர்சன்டேஜும் அதிகமாக்குறது வந்து வளர்வீத வரி விதிப்பு முறை. அடுத்து விகித வரி விதிப்பு முறை அப்படின்னா என்னன்னா, வரியோட விகிதம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அதாவது நிலையான அளவுல பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கு விதிக்கப்படக்கூடிய வரி தான் விகித வரி விதிப்பு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இன்கம் வந்து எவ்வளவு அதிகமானாலும் நம்ம செலுத்தக்கூடிய வரி வந்து ஒரே பெர்சன்டேஜ் தான். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து விகித வரி விதிப்பு. அடுத்து தேய்வு வீத வரி விதிப்பு முறை அப்படிங்கிறது வந்து வளர் விகித வரி விதிப்பு முறைக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ குறைந்த வருமானம் ஈட்டுபவர்களிடம் அதிக வரி விகிதம் விதிப்பதை குறிக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து விற்பனை வரியை சொல்லலாம். இப்போ ஒரு சோப் வாங்குறோம் அப்படின்னா அதை அந்த சோப்பை வந்து ஏழை வாங்கினாலும் சரி, பணக்காரன் வாங்கினாலும் சரி, அந்த சோப்புக்கான விற்பனை வரி அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ இது வந்து ஏழைக்கும் பணக்காரனுக்கும் அந்த சமத்துவ விதி அப்படிங்கிறது வந்து இதுல பொருந்தலை. ஸோ அதனாலதான் இதை வந்து தேய்வு வீத வரி விதிப்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதை வந்து இந்த ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. வளர்வீத வரி விதிப்புன்னு என்னன்னா, வருமானம் அதிகரிக்கும் போது வரியும் அதிகரிக்கும். எடுத்துக்காட்டு வருமான வரி. விகித வரி விதிப்பு முறைன்னா, வருமானம் அதிகமாகும், வரி வந்து குறையும். அதாவது கான்ஸ்டன்டா இருக்கும் பெர்சன்டேஜ். இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து நிறுவன வரி. தேய்வு வீத வரி விதிப்பு அப்படிங்கும்போது வருமானம் வந்து மாற்றமா இருக்கும். பணக்காரங்களோட வருமானமும் இருக்கும், ஏழைகளுடைய வருமானமும் இருக்கும். ஆனா வரி வந்து 2 பேத்துக்கும் ஒரே மாதிரியா இருக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து விற்பனை வரி. அடுத்து கருப்பு பணம். கருப்பு பணம் வந்து நமக்கு தெரியும். அதாவது கணக்கில் காட்டப்படாத மறைக்கப்பட்ட பணத்தை தான் வந்து நம்ம கருப்பு பணம் அப்படின்னு சொல்றோம். இந்த கருப்பு பணத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பண்டங்கள் பற்றாக்குறை, உரிமம் பெறும் முறை, தொழில்துறையோட பங்கு, கடத்தல், வரியின் அமைப்பு, இது எல்லாமே வந்து கருப்பு பணத்திற்கான காரணங்களா அடையாளம் காட்டப்படுது. வரி ஏய்ப்பு அப்படிங்கிறது என்னன்னா, சட்டவிரோதமா வரி செலுத்தாம ஏய்க்கிறது. இதுல அது வருமானத்தை குறைச்சு காமிக்கிறது, அப்புறம் விலக்குகள் அல்லது செலவுகளை உயர்த்தி காமிக்கிறது, மறைக்கப்படுறது, பணத்தை வந்து மறைக்கிறது, கடல் கடந்த கணக்குகள்ல விவரங்களை மறைக்கிறது. இது எல்லாமே வரி ஏய்ப்புக்கான காரணங்களா இருக்கு. இதெல்லாம் பண்ணிதான் வரி வந்து ஏய்க்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வரி ஏய்க்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து சிறந்த தண்டனை கொடுக்குது. குறைஞ்சது 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அவங்களுக்கான அபராதமும் வழங்குது. அடுத்து வரிகளும் முன்னேற்றமும். ஸோ இந்த வரி மூலமா என்ன முன்னேற்றப்படுது, முன்னேற்றம் அடையுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு வந்து வளங்களை திரட்டுதல். அதாவது நேர்முக வரிகளான தனிநபர் வரி, நிறுவன வரி, அப்புறம் மறைமுக வரிகளான ஆயத்தீர்வை, அப்புறம் சுங்க வரி, இது மூலமா கவர்மெண்டோட வரி வருவாய் வந்து அதிகமாக திரட்டப்படுது. ஸோ இது மூலமா வளங்கள் வந்து திரட்டப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வருமான ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கிறது. குறிப்பா இந்த நேர்முக வரியில அதிகமா சம்பாதிச்சோம்னா அதிகமா வரி கட்ட போறோம், குறைவா சம்பாதிச்சா குறைவா வரி கட்ட போறோம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி சொல்றோம்னா, வளர்வீத வரி முறை வந்து ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்றோம்.
ஸோ அப்படி ஃபாலோ பண்ணும்போது என்ன நடக்குது ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வருமான ஏற்றத்தாழ்வுகள் வந்து குறையுது. ஓகேங்களா. அடுத்து சமூக நலன். சமூக நலன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து அத்தியாவசியம் இல்லாத பொருட்கள் மீது அதிகமா வரி விதிக்கப்படுது. எக்ஸாம்பிள் இப்போ மதுபானங்கள் மீது அதிகமா வரி வசூலிக்கிறதுனால சமூக நலன் வந்து பாதுகாக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்நிய செலாவணி வந்து அதிகமாக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வரி விதிப்பு வந்து ஏற்றுமதியை ஊக்குவிக்குது, இறக்குமதியை தடுக்குது. இப்ப வளரும் நாடுகளும் வளர்ந்த நாடுகளும் ஏற்றுமதி பொருட்கள் மீது எந்த வரியும் விதிக்கிறது கிடையாது. வட்டார முன்னேற்றம் அப்படின்னு பார்க்கும்போது பின்தங்கிய பகுதிகள்ல தொழில் நிறுவனத்தை அமைக்கணும் அப்படின்னா சில வரி சலுகைகள் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்குது. அதே மாதிரி வரி விலக்குகளும் கொடுக்கறது மூலயமா தொழில் முன்னேற்றம் வந்து ஊக்கப்படுத்தப்படுது. ஸோ அதனால அந்த வட்டாரங்கள் வந்து முன்னேறுது. ஓகேங்களா. அடுத்து பணவீக்கத்தை கட்டுப்படுத்துது. ஸோ வரி அப்படிங்கிறது வந்து பணவீக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான கருவியா கருதப்படுது. இதுல பார்த்துட்டோம்னா பண்டங்கள் மீதான வரி விகிதத்தை குறைக்கிறது மூலமா பணவீக்கம் வந்து கட்டுப்படுத்தப்படுது. ஸோ இதை வந்து அதிகரிக்கிறதோ குறைக்கிறதான்னு பார்த்துட்டோம்னா அந்த வரி விகிதத்தை வந்து குறைச்சோம் அப்படின்னா பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வரினா என்ன, கட்டணம்னா என்ன, இதோட இந்த டாபிக் வந்து முடியுது. ஸோ வரிங்கிறது நமக்கு தெரியும், கட்டாயமா ஒரு தனிநபரோ இல்ல நிறுவனமோ கவர்மெண்ட்டுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம செலுத்துகிற கட்டாய கட்டணம் தான் வரி. ஆனா கட்டணம் அப்படிங்கிறது என்னன்னா இப்ப நமக்கு ஒரு சேவை தேவைப்படுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் சேவைக்கு மட்டும் நம்ம கட்டணத்தை செலுத்தி பயன்படுத்திக்கலாம். இது அந்த வரி அப்படிங்கிறது வந்து அரசாங்கத்தோட வருமான இனங்கள்ல ஒன்றா காணப்படுது. ஆனா இதுல கட்டணம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நன்மைக்காக தனி சலுகைகளை பெற்றிருந்தாலும் பொது நல ஒழுங்குமுறையோட சிறப்பான முதன்மை நோக்கமா இது கருதப்படுது. ஸோ மறுபடியும் சேம் பாயிண்ட் தான் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. வரி அப்படிங்கிறது கட்டாய செலுத்துகை, இந்த கட்டணம் அப்படிங்கிறது தன்னார்வமாக செலுத்துவது. தேவைன்னா கட்டணம் செலுத்துறோம், அது தேவைப்படாட்டி செலுத்துறது கிடையாது. இந்த வரியில வந்து நம்ம வரி ஏய்ப்பு பண்ணாலோ இல்ல வரி கட்டாம விட்டாலோ அவங்க வந்து தண்டிக்கப்படுவாங்க. ஆனா கட்டணத்துல அப்படி கிடையாது. விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம கட்டணம் செலுத்த தேவை கிடையாது. வரி வந்து செலுத்துபவங்க வந்து நேரடியா எந்தவித சலுகையும் எதிர்பார்க்க முடியாது. எடுத்துக்காட்டு வருமான வரி, அன்பளிப்பு வரி, சொத்து வரி, அப்புறம் வேட். ஆனா கட்டணம் செலுத்துபவங்க வந்து நுகர்வோர்கள் நேரடியா சலுகைகளை பெறுவாங்க. எடுத்துக்காட்டு முத்திரை வரி, ஓட்டுநர் உரிம கட்டணம், அரசாங்க பதிவு கட்டணம், இந்த மாதிரி. ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடியுது. இப்ப நம்ம அரசாங்கமும் வரிகளும் அப்படிங்கிற லெசன்ல அரசாங்கம் வந்து என்ன மாதிரியான வரிகளை விதிக்குது, ஒவ்வொரு வரிக்கும் என்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டோம். அதே மாதிரி ஜிஎஸ்டி பத்தி பார்த்துட்டோம். இதுல இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க நோட்ஸ் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.